பைக் டெக்னீஷியன் 1 நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வந்து ஆக்டிவா. ஆக்டிவாவில் வந்து கரண்ட் வரலன்னு சொல்லும்போது நமக்கு எல்லாம் ஒரு சின்ன குழப்பம் ஏற்படும். என்ன காரணம் அப்படின்னா, ரொம்ப தூரம் இந்த ஒயர் ட்ராவல் பண்ணும். கிட்டத்தட்ட பிக்கப் காயில் வந்து இன்ஜின் கேஸில் கீழேருந்து வரும். அதுக்கப்புறம் முட்டி காயில் 2 பேர் கீழே வரும். அதுக்கப்புறம் அந்த ஒயரிங் கிட்ட அப்படியே இந்த பிளாட்ஃபார்ம் கீழெல்லாம் போயிட்டு ரொம்ப தூரம் அந்த ஒயர் வந்து ட்ராவல் பண்ணி மேலே போகிற மாதிரி அமைக்கப்பட்டிருக்கும் ஸ்கூட்டர்ஸில் பெரும்பாலும். ஸோ அதை வந்து எப்படி நம்ம எளிமையாக செக் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம் இப்போ. ஸோ சாவி எடுத்துட்டோம். இப்போ முதல்ல வந்து எர்த்து டெஸ்டிங் பண்ண போகிறோம். சாவியே இல்லாமல். இப்போ நீங்கள் அந்த டெஸ்டர் பார்த்துருக்கீங்க. டெஸ்டரை வந்து மெயினில் வச்சுட்டு எர்த்தில் போட்டு லைட் எரிஞ்சு காமிக்குது. ஸோ இப்போ எந்தெந்த ஒயரெல்லாம் வந்து நமக்கு பிக்கப் காயில் வந்து ஃபஸ்ட் செக் பண்ணுறோம். ப்ளூ எல்லோவில் செக் பண்ணுறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா எர்த் லைன் வருது. அடுத்ததாக வந்து க்ரீன் எர்த் ஒயரை செக் பண்ணுறோம். அதுலேயும் வந்து லைட் எரிஞ்சு காமிக்குது. சார் அப்போ நமக்கு புரிதல் கிடச்சிருச்சு. பிக்கப் காயில் ஒயர் கட் ஆகாமல் மேக்னெட் வரைக்கும் போயிருக்கு. எர்த் ஒயர் கட் ஆகாமல் இருக்குது. அதே மாதிரி ரிட்டன் மெயின்னு சொல்லுவாங்க. அதாவது சாவி போட்டவொடனே ஒரு மெயின் வரக்கூடிய அந்த ஒயரில் ரெட்டு பிளாக்லேயும் இந்த எர்த்து சிம்பிளாக நம்ம காமிக்கும். அப்போது எர்த்து டெஸ்டிங்கில் வந்து 3 ஒயரில் அந்த 6 பின் சாக்கெட்டில் வந்து 4 ஒயர் தான் இருக்கும். அதில் 2லேயும் இந்த 3 பின் சாக்கெட்டில் ஒரு ஒயர்லேயும் வந்து நமக்கு எர்த்து வருது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ பிக்கப் காயில் ஒயர் வந்து இப்போ என்ன பண்ணுறோம், செக் பண்ண போகிறோம். பிக்கப் காயில் வந்து கட்டாக இருக்கா இல்லை வேறு எங்கேயாவது ஜாயிண்டில் விட்டுருக்கான்னு பார்க்க போகிறோம். பிக்கப் காயில் ஒயரை கழட்டி விட்டோன்னே என்னாச்சுன்னா இங்கே லைட் எரியுது, ஆஃப் ஆகிடுச்சு. அதாவது எர்த்து கிடைக்கிறது கட் ஆகிடுச்சு. அப்போ பிக்கப் காயில் ஒயர் வந்து வேறு எந்த ஒயரோடும் கனெக்ட் ஆகலை. அதே மாதிரி மேக்னெட் உள்ள வரைக்கும், அதாவது பிக்கப் காயிலோடைய ஃபிட்டிங் எர்த்து வரைக்கும் கரெக்டாக இருக்கிறது இந்த டெஸ்ட்டில் நமக்கு தெரிஞ்சிடுச்சு உங்களுக்கு. ஸோ பிக்கப் காயில் மேலே சந்தேகம் வந்து நமக்கு குறைஞ்சிடுச்சு. பிக்கப் காயில் வந்து மேக்னெட் வரைக்கும் போகுது, ஒயர் கட் ஆகலை அப்படின்றது தெரிஞ்சிடுச்சு நமக்கு. அதே மாதிரி எர்த்து கிடச்சிருச்சு. ஸோ எர்த்து டெஸ்டிங் வந்து எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு உங்களுக்கு ஓரளவுக்கு. அதுக்கப்புறம் மீதி 2 ஒயர் இருக்கும். அந்த இக்னிஷன் காயிலுக்கு போகிற ஒயர் இருக்கும். அதுவும் கீழேருந்து மேலே வரும். ஸோ அந்த ஒயர் எப்படி செக் பண்ணணும்னு பாருங்கள். இப்போது இக்னிஷன் காயில் ஒயரை வந்து கழட்டி எடுத்துகிட்டு அந்த கருப்பு மஞ்சள் ஒயரை கழட்டி எடுத்து என்ன பண்ணுறோம், ஏதாவது ஒரு எர்த்தில் வந்து அந்த ஒயரை கனெக்ட் பண்ணுறோம். ஏதாவது ஒரு எர்த்தில் வந்து டச் பண்ணி பார்க்குறோம். டச் பண்ணி பார்க்கும்போது இந்த ஒயர் எதுவும் கட் ஆகலை அப்படின்னு சொன்னால் மேலே அந்த லைட் எரியும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கண்டினியூ டெஸ்டிங்கை முடிச்சிட்டோம். இந்த ஒயர் வந்து எங்கேயும் கட் ஆகலை அப்படின்றதும் புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ 3வது ஒரு ஒயர் இருக்கும், அது க்ரீன் பிளாக். அதுவும் இக்னிஷன் காயிலுக்கு வந்து டிசிஐலேருந்து போகிற ஒயராக இருக்கும். அந்த ஒயரும் அதே மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல வந்து நம்ம டச் பண்ணுறோம். டச் பண்ணால் இப்போ கரெக்டாக இருந்ததுன்னா என்ன ஆகணும், லைட் வந்து அங்கே எரியணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா என்ன ஆச்சுன்னா, நம்ம கீழேருந்து வரக்கூடிய 3 ஒயரும் எர்த் ஒயரையும் செக் பண்ணிட்டோம். அதாவது கட் ஆகலை, கண்டினியூட்டி கரெக்டாக இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிடுச்சு. ஸோ நம்ம ஒரு 3 நிமிஷத்தில் என்ன பண்ணலான்னா, இந்த ஒயரிங்கை ஃபுல்லாகவே, அதாவது 4 ஒயர் எர்த் ஒயர் 1, பிக்கப் காயில் 2, இந்த இக்னிஷன் காயில் ஒரு 2 ஒயர், 4 ஒயரும் கட் ஆகாமல் டிசிஐ வரைக்கும் கரெக்டாக வருதுன்றதை புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ டெஸ்டிங் வந்து நமக்கு இப்போது ஒயர் டெஸ்டிங் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா, சாவியை வந்து ஆன் பண்ணுறோம். இந்த ஒயர் டெஸ்டிங் முழுக்க வந்து எர்த்லேயே முடிச்சிட்டோம். இப்போ வந்து சாவியை வந்து ஆன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம், பேட்டரி கிளிப்பாக மாற்றி போட்டிருக்கோம். மாற்றி போட்டால் இப்போ என்ன ஆகுதுன்னா, மெயின் செக் பண்ணுறோம். அதாவது எர்த்தில் வந்து டச் பண்ணிவிட்டு மெயினில் வைக்கும்போது ரெட் கலர் லைட் எரியுது. இதில் நம்ம எந்த ஒயரில் லைன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாவி ஆன் பண்ணும்போது இந்த பிளாக் ரெட்டில் இதில் வந்து ஏற்கனவே எர்த்து வந்துச்சு, நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. நீங்கள் அதே ஒயரில் இப்போ என்ன பண்ணுதுன்னா, சாவி போட்டவுடனே மெயின் வருது. ஸோ சாவி ஆஃப் பண்ணால் கட் ஆகுது, சாவி போட்டால் மெயின் வருது. அதே மாதிரி வேறு எந்த ஒயரில் மெயின் வரும் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். அந்த பச்சை வெள்ளை அப்படின்ற ஒயரில் என்ன பண்ணுறோம், வைக்கிறோம். நம்ம செல்ஃபுக்கான எர்த் ஒயர் அது. அதை வச்சுட்டு பிரேக் பிடிச்சிட்டு செல் பட்டன் அழுத்தும் போது அதில் லைன் வந்துட்டு போயிட்டுருக்கு. அதாவது மெயின் வருது. தெரியுது உங்களுக்கு. மெயின் எப்படி வருதுன்னு சொன்னால், நம்ம ரிலே மூலமாக வந்து ரெசிஸ்டன்ட் மூலமாக வந்துட்டுருக்கு நமக்கு. ஸோ நம்ம டெஸ்டிங் பண்ணும்போது ஒரு மெயின் வரும் நமக்கு. ஸோ ஒயிட் க்ரீனில் மெயின் வருது. ஸோ அதையும் பார்த்துட்டோம். அடுத்தது என்ன பண்ணுறோன்னா, அந்த எல்லோ ரெட்டு, அதாவது மஞ்சள் சிகப்பு கலரில் வைக்கிறோம். அதுலேயும் அதே மாதிரி பிரேக் பிடிச்சிட்டு நீங்கள் செல் பட்டன் அழுத்துனீங்கன்னா அதுலேயும் மெயின் வந்து கட் ஆகும். ஸோ இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த 7 ஒயரையுமே செக் பண்ணிட்டீங்க. 7 ஒயரையுமே வந்து நம்ம செக் பண்ணியாச்சு. அடுத்தது பிக்கப் காயிலுடைய பல்ஸ் செக் பண்ணிக்கிறோம். பிக்கப் காயில் வந்து கிக் பண்ணால் பல்ஸ் வருதா, அந்த சிக்னல் வருதான்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம், எர்த்தில் போட்டு பிக்கப் காயில் ஒயரில் வச்சு நம்ம வழக்கமாக பார்க்குற டெஸ்டிங் பண்ணிடுறோம். ஸோ பிக்கப் காயிலோட சிக்னலும் மேலே வந்துருச்சு. இப்போ என்னென்னா, நம்ம ஒயர் செக் பண்ணி முடிச்சிட்டாச்சு, பிக்கப் காயிலையும் டெஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோம், கீ ஆன் பண்ணியாச்சு, டிசிஐ வந்து மாட்டியாச்சு. இப்போ டிசிஐ மாட்டினோன்னே என்ன ஆகும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, இந்த கருப்பு மஞ்சள் ஒயரில் ஒரு மெயின் வந்து வர ஆரம்பிச்சிடும். டிசிஐ வந்து மாட்டினவுடனே இந்த கருப்பு மஞ்சள் ஒயரில் ஒரு பேட்ரி மெயின் அப்படின்றது வர ஆரம்பிச்சிடும்.
இப்போ நான் இடத்துல போட்டு செக் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த பச்சை கருப்பு ஒயரில் என்ன வரணும், ஒன்றில் மெயின் வந்துச்சுன்னா இடத்துல தான் வரணும். இருந்தாலும் வந்து என்ன பண்ணுறோம், நம்ம இங்கே இதில் மெயின் வருதான்னு செக் பண்ணி பார்க்குறோம். ஆனால் மெயின் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து அந்த கருப்பு மஞ்சளில் மெயின் வந்துருச்சு. உடனே என்ன பண்ணுறோம், லைன் டெஸ்ட்டை திருப்பி என்ன பண்ணுறோம், மெயினில் போட்டு இப்போ இந்த ஒயரில் எர்த்து வருதான்னு பார்க்க போகிறோம். இப்போ வண்டியை கிராங்க் பண்ணுறோம். எந்த வண்டினா அந்த பச்சை கருப்பு ஒயரில் வந்து லைன் டெஸ்ட்டை போட்டு செக் பண்ணி பார்க்கும்போது என்ன வருது, ஒரு எர்த்து சிக்னல் வெளியே வருது. ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா டிசிஐ நல்லா இருக்குது. அதாவது டிசிஐ மாட்டினவுடனே ஒரு பேட்ரி மெயின் ஒரு ஒயரில் வருது, கிராங்க் பண்ணவுடனே ஒரு பல்ஸ் சிக்னல் வந்துருச்சு. ஸோ அப்போ டிசிஐ வந்து நல்லா இருக்கிறதா புரிஞ்சிருச்சு. இப்போ டிசிஐ டெஸ்டிங்கும் முடிஞ்சிருச்சு, பிக்கப் காயில் டெஸ்டிங்கும் முடிஞ்சிருச்சு, நமக்கு வந்து டிசிஐ டெஸ்டிங்கும் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது வந்து ஸ்டார்டிங் காயில் பார்க்க போகிறோம். இந்த ஒயரில் லைன் வர காரணத்தால் என்ன பண்ணுறோம், அதை வந்து ஸ்டார்டிங் காயில் ஒரு பக்கத்தில் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுக்கப்பட்டிருக்கும். அதாவது கருப்பு மஞ்சளை கொடுத்துட்டு நம்ம இன்னொரு காயில் பின் இருக்குள்ளே அதில் செக் பண்ணும்போது அதுலேயும் வந்து நமக்கு மெயின் வரும். அப்படி மெயின் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த இக்னிஷன் காயில் உள்ளே இருக்கிற அந்த ரீவைண்டிங் கட் ஆகாமல் கரெக்டாக இருக்குது, ப்ரைமரி செகண்டரி காயில் வந்து கரெக்டாக இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா இக்னிஷன் காயிலோட டெஸ்டிங்கும் முடிச்சாச்சு. ஸோ ஒரே ஒரு நம்ம லைன் டெஸ்ட்டை வச்சுக்கிட்டு ஒயரிங் டெஸ்ட் பண்ணியாச்சு, பிக்கப் காயில் டெஸ்ட் பண்ணியாச்சு, டிசிஐ டெஸ்ட் பண்ணியாச்சு, இக்னிஷன் காயிலும் டெஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், கரண்ட் வந்தான்னு பார்க்க போகிறோம். ஸோ கரண்ட் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம ரொம்ப எளிமையாக இந்த மாதிரி வந்து டெஸ்ட் பண்ணும்போது எல்லாத்தையுமே நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். இப்போ நம்ம மொத்தம் 4 டெஸ்ட் பண்ணியிருக்கோம். எர்த்து டெஸ்ட் பண்ணியிருக்கோம் முதல்ல, அப்புறம் கண்டினியூட்டி டெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், நம்ம மெயின் டெஸ்ட் பண்ணுறோம். மெயின் டெஸ்ட் பண்ணி முடிச்சது இல்லாமல் ஒவ்வொரு காயிலும் தனித்தனியாக செக் பண்ணிடுறோம். ஸோ இந்த மாதிரி எல்லா டெஸ்ட்டையுமே ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள நல்லா பண்ணிட முடியும். இதை வந்து எல்லா வண்டியிலையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப எளிமையாக நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஒயரிங்கை கடந்து சென்று விடலாம். நன்றி, வணக்கம்.